எஸ் ராஜமௌலி டைரக்ஷன்ல வெளிவந்து பாகுபலி படத்தை பார்த்த எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி கேட்கணும்னு தோணும். அது என்னன்னா, கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றாருன்ற அந்த மிகப்பெரிய கேள்விதான். அந்த கேள்விக்கு இப்போ உருவாகிட்டு இருக்கோம் பாகுபலி தி கன்க்ளூஷன் படத்துல அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த டைம்ல அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த படத்துல கட்டப்பாவா நடிச்ச சத்யராஜே சொல்லியிருக்காரு. பாகுபலி 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தின் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டு அந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. பாகுபலி படத்துல கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றாருங்கிற அந்த விஷயம் எல்லாருக்கும் ஒரு கேள்வியாவே இருக்குது. அதுக்கான பதில நான் இப்பவே சொல்லிடுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் சோபு எனக்கு ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்து பிரபாஸை கொல்ல சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இயக்குனர் ராஜமௌலியும் பாகுபலி கொல்ல எனக்கு உத்தரவிட்டாரு. அவர்கள் சொன்னபடிதான் நான் செஞ்சேன். இல்லனா இந்த பிரபாஸை நான் ஏன் போய் கொல்லணும் என அவர் தெரிவிச்சாரு. சத்யராஜோட இந்த பேச்சு அங்கிருந்த அனைவரையும் கலகலக்க வச்சுது. இந்த நிகழ்ச்சியில இயக்குனர் ராஜமௌலி, பிரபாஸ், ராணா டகுபதி, அனுஷ்கா, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், இசையமைப்பாளர் கீரவாணி உள்ளிட்ட படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை 360 டிகிரி தொழில்நுட்பத்தில் பார்க்கும்படி உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் பாகுபலி தி கன்க்ளூஷன் தெலுங்கு படத்தின் பாடல்களும் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.